இப்படியா கல்முனையை பார்க்குற நேரம் இருக்குது? இல்லை. மக்கள் போடுற ஆட்டத்தை பார்க்குற நேரம் நான் கேட்குறேன், சீதனம் எடுக்கிறவர்கள் அடுத்தவன் பர்ஸில் இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து சாப்பாடு கொடுத்தா அது அருவருப்பாக இருக்காதா? கள்ளத்தனம் இல்லையா? இதை மாதிரி ஒரு கள்ளத்தனம் தானே. இன்னொத்தண்டு போய் இவங்க முடிக்கிறதா வீடு வேணும், என் பேரில் வேணும், அவன் உயிர் கொடுத்து கஷ்டப்பட்டு வேர்வை வடித்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கெட்டின ஒருவன் அவன் வீடை இந்த திருமணத்தை முடிக்கிறதா இருந்தா அறிக்கை சொல்றாங்க. எக்கச்சக்கமான பெண்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா பெரியவர்களை நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க மாட்டான், இதை பற்றி நினைச்சிடாதீங்க. அடுப்பங்கரையில் அழுகிற யுவதிகள் இருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையான்னு அழுகிறார்கள். வல்லாஹி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய முன்னாடி பதில் சொல்லி ஆகணும். அந்த பிள்ளைகள் யார்? அவங்களுக்கு என்ன இல்லை? பணம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒண்ணு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ன கேட்குது தெரியுமா? வெக்கம் இல்லாம போய் இவ்வளவு தந்தால் திருமணம் முடிப்போம் ஒரு பெண்ணிடம். கேவலம். இது வேற யாருடைய உம்மத்தில்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். பெரியவர்களை நான் கேட்கிறேன், துணிச்சலா இந்த திருட்டை, இந்த மோசடி, இந்த அசிங்கத்தை சுப்ஹானல்லாஹ் காரமோ நாஸ்திகன் வேணுமெண்டா சொல்லுவான், காரை வாங்கினா லைஃப்ல பிரச்சனை முடிஞ்சிடும், ஊட கட்டினா பிரச்சனை முடிஞ்சிடும். முஸ்லீம் சொல்லுவான் அப்பதான் பிரச்சனை தொடங்கும். எங்க கண்ணாடி டிஃபரண்ட். நீங்க கிறிஸ்டியன்ட்ட போய் சொன்னீங்கண்டா, யகூதிட்ட போய் சொன்னீங்கண்டா 10 கோடி சம்பாரிங்க பிரச்சனை முடிஞ்சிட்டேன்டுவான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என்ன அவன் நினைக்கிறான், அவனுக்கு ஏலும் எனக்கு அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறான். 10 கோடியை சம்பாதிச்சா பிரச்சனை முடிஞ்சு. ஒரு நாளெல்லாம் அவனுக்கு கொடுப்பான் 10 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு. கிட்ட போய் 10 கோடி அடைவான், திரும்பி பார்ப்பான் பிரச்சனை ஓஞ்சிட்டான்னு திரும்பி பார்ப்பான், புல் ஐசியூலன்னு வரும். சரிப்பா இது மட்டும் புல்ல மட்டும் காப்பாற்றப்பட்டு அது மட்டும் சரியான பிரச்சனை முடிஞ்சன்னு நினைப்பான். ஃபோன் கால் வரும், மனைவி இறந்துட்டான்னு வரும். சின்னதெல்லாம் தாயே உம்மா உம்மான்னு அழுவும். கையில் 10 கோடியை வச்சுட்டு பெத்தெடுத்த தாயை வாங்கி கொடுக்கலாமா? பெரியவர்களை நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் தெரியுமா? முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு அந்தஸ்துக்கு வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது. கடல் அலை எப்படியோ அதே போன்று கடைசி நிமிடம் வரைக்கும் பிரச்சனை வந்தே ஆகும் என்றால் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறிய மாட்டோம். இதான் எங்க கொள்கை. சின்னவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? ராஜா எங்களுக்கு தெரியாது ராஜா. எது தெரியாது? வாழ தெரியாது ராஜா. தொழுந்தோம், அஷர் தொழுந்தோம். அஷர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினோம். யாராவது சுவர்க்கத்தை கேட்டீங்களா? சூரத்துல் ஃபாத்தியால எங்க லட்சிய பயணம் எது? சொர்க்கம். எத்தனை பேர் சொர்க்கத்தை கேட்டீங்க? கேட்கல. என்ன கேட்டேன் தெரியுமா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எனக்கு வாழ தெரியாது யா அல்லாஹ், நீ சொல்லித்தாயா அல்லாஹ். லுகர்ல இந்த அசர் வரைக்கும் நான் தப்பு பண்ணிடுவேன் யா அல்லாஹ், எனக்கு வழியை காட்டியா அல்லாஹ், வழியை காட்டியா அல்லாஹ், எனக்கு வழியை சொல்லித்தா. யகூதி சொல்லுவான், எங்களுக்கு வழி சொல்லவா? நாங்க கிரிமினல் மூளை, எங்களுக்கு தெரியாது எப்படி வாழணும்னு தெரியாது, எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. வல்லாஹி சொல்கிறேன், இந்த மண்ணில் வாழுவதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்காவிட்டால் யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொள்கையோடைய பிள்ளைகளை வளர்க்குறீங்க. நாஸ்திகனையும் உங்க பிள்ளைகளையும் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் சேர்த்தா எல்லாரும் பல்கலைக்கழக பட்ட படிப்பை முடிச்சுட்டு அவன் என்ன பேசுவானோ அதே உங்க பிள்ளை பேசினா அப்ப எங்க இஸ்லாம்? எது இஸ்லாமிய கண்ணாடி? இல்ல. 10 கோடி பேங்க்ல இருக்கலாம், 10 கோடி பயனளிக்குமா அளிக்காதான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. ஒரு நொடியில் அல்லாஹ் 10 கோடி அளிப்பான், ஒரு நொடியில் அல்லாஹ் அது பிரயோசனமற்றதா மாத்திடுவான். அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே. இந்த சீதனம் சீர்வரிசை இந்த கொடுமைகள் எல்லாம் பேச முன்னாடி ஒரு அடிப்படையை சொல்றேன். சின்னத்தில் இருந்தே குழந்தைகள் அப்படியே வளர்த்தெடுத்துன்னு வைங்க, எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் என்று காட்டிட்டீங்கன்னு வைங்க. இல்ல ராஜா அதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை என்று தொழாதவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து காட்டினால் குழந்தை மனசுல பணம் 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 என்றே வரும். அதனாலதான் எக்கச்சக்கமா தைரியமா முஸ்லிம்கள் சிகரெட் விற்கிறாங்க. உங்க வீட்டில் வந்து ஒருத்தனை கொண்டா எப்படி இருக்கும்? தைரியமா கல்முனையில் எக்கச்சக்கமானவருடைய வீட்டில் கேன்சரை உண்டாக்கக்கூடிய அதிபாதக, அது ரொம்ப பயங்கரமான குற்றச்செயல் சிகரெட்டை விற்கிறாங்களே, எவ்வளோ தைரியம் இருக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கு. வீட்டுக்கு வராம
உங்கள் கணவர்மாரில் கொள்றாங்க, உங்களுக்கு கேன்சரை உண்டாக்குறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு சிகரெட் குடிக்கிற மாப்பிள்ளை உங்கள் பக்கத்தில் இருந்தால் சிகரெட் குடிக்கிறவனை விட பக்கத்தில் உள்ளவருக்கு பாதிப்புன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு இலங்கையில் ஒரு நாளைக்கு 2.5 கோடிக்கு சிகரெட் பற்ற வைக்கப்படுது. முஸ்லீம்களோட பங்களிப்பு எவ்வளவு? முஸ்லீம்களோட பங்களிப்பு எவ்வளவு? ஒரு முஸ்லீம் இப்படியா இருப்பான் அல்லாஹ் அப்படின்னு இல்லையாருலே? அப்போ ஏன் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்கிறோம்? எல்லாரும் செய்கிறதை நாங்களும் செய்தால் நாங்கள் எப்படி முஸ்லீம் ஆவோம் பெரியவர்களே? இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் பிளவு விட்டுட்டோம். கவனமாக இந்த செய்தியை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் கல்புகள் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறிய மாட்டோம். இந்த வீடை எடுத்தால்தான் சீதனம் வாங்கி வீடை எடுக்கிறவன் என்ன நினைக்கிறான்? அம்மாடி நிம்மதி, வீடை வாங்கிட்டோம் ஒரு மாதிரி இவ பேரில் விளங்குச்சா, திருமணம் முடிச்சுட்டு உங்கள் பிள்ளைக்கு தானே என்று தான் வாங்கினோம். பிரச்சனை ஓஞ்சிட்டு நான் கேட்குறேன், கொஞ்சம் ஒரு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்து கல்முனையில் உள்ள ஒவ்வொரு வீடையும் தட்டுங்க. சீதனத்தோடு வாழ்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அப்போ தான் முசீபத்து தொடங்கி சென்றுவாங்க. கண்டுபிடிக்கலாத ஒரு நோய் என்றுவாங்க, இப்படியே ஒன்று வந்து சென்றுவாங்க. வாகன விபத்தில் அவருக்கு இடுப்பில் இருந்தே சீவனில் என்றுவாங்க, இப்படி போச்சேண்டுவாங்க இல்லையா? அநியாயமாக ஒருவருடைய சொத்தை பறித்து மனம் வேதனைகளை துடிக்கிற நேரம், என் சொத்தை அபகரித்தான் சொத்தை அபகரித்தான் சொத்தை அபகரித்தான் என்று இந்த வேதனைப்படுகிற நேரம் ஒட்டுமொத்த சமூகமும் செத்து மடிகிறதே பெரியவர்களே. இந்த அநியாயமான வியாபாரத்தை முஸ்லிம் உம்மத், முஸ்லிம்கள் கிழக்கு மாகாணத்தில் யாராவது ஒரு ஆள் எனக்கு வரதட்சணை வேணாம் என்று சொன்ன ஆம்பளையாண்டு டெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆயிட்டீங்களோ? அந்த அளவுக்கு மோசமா போயிட்டோம். எந்த அளவுக்கு? அல்லாஹ் ஒரு நாளும் இதை கேட்காமல் விட மாட்டான். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்பான். அடுப்பங்கரையில் உட்கார்ந்து அழுதிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் 5-6 பெண்கள் இருக்கிறாங்க. சில வாப்பாமார்கள் இயலாது, அதுக்கு மேல் ஒன்றும் பண்ண இயலாது. அவர் மனவேதனைப்படுகிறார், மனநோயாளி ஆகிறார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும் தெரியாது. எல்லாரும் விலை பேசுற நேரம் கொஞ்சம் கூட கேளுங்க, இதையும் சேர்த்து கேளுங்க. துனியாவை மட்டும் டார்கெட் பண்ற ஒரு கூட்டம் துனியாவில் எப்படி சொத்துக்களுக்கு அபகரிக்குமோ, சொத்துக்காக வேண்டி போராடுமோ, அதே மாதிரி வாழ்றோமே. நாங்க எப்படி முஸ்லிம்கள் ஆகுவோம் பெரியவர்களே? நாங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகுவோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க வாழ்க்கையில எங்க பர்ஸ்ல உள்ள பணமோ, எங்க அக்கவுண்ட்ல உள்ள பணமோ, நாங்க வாங்கின காணியோ பூமியோ எதுவும் எங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரவே தராது. எது சந்தோஷத்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நகர பாருங்க, மாஷா அல்லாஹ், எதிர்பாராத ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. உதாரணம், ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நெருங்குற நேரம் ஒரு கனவு காண்றாங்க. 6 வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிசயமான ஒரு கனவு, காபத்துல்லாவை தவாப் செய்கிற மாதிரி கனவு. சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா, காபத்துல்லாவை தவாப் பண்ண போறோம், எல்லாரும் வாங்கண்டாங்க. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், மக்காவில் இருந்து திரும்பி வர போல எவ்வளவு வேதனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தார், மக்கா உன்னை விட முடியாது மக்கா என்றார்கள். ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாப் அழகாக விவரிப்பார். ஒரு நாள் ராத்திரி ரசூலுல்லாஹ் கொல்லணும் என்று நினைத்து கொண்டிருக்கிற காலம். உமர் ரலியல்லாஹு ஒரே நாள் இஸ்லாத்துக்கு வரல, கட்டம் கட்டமாக தான் வந்தார். அவர் சொல்றார், புகாரில் வர்ற செய்தி, ஒரு நாள் ராத்திரி ஹரத்து பக்கத்தால் நான் போறேன், சத்தம் கேட்குது, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுறாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்று இருக்கிற நேரம், அவர் ஓதுவதில் நான் மயங்கி விட்டேன். அந்த மயக்கத்திலேயே நான் அப்படியே இருட்டு நேரம், இரவு நேரம், நான் அமர்ந்துட்டேன். நான் கேட்டுட்டே இருந்தேன், அது என்னை மயக்கிச்சு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு ராத்திரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஹரத்துக்கு போவார்கள். எல்லோரும் தூங்குற நேரம் இறைவனோடு பேசுவார்கள், இறைவனோடு கொஞ்சம் குழாவார்கள். பெரியவர்களே, அந்த ஹரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கா உன்னை விட்டு போக முடியாது மக்காண்டு போனாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கா உன்னை விட்டு போக முடியாது என்று பார்த்து பார்த்து போகிறாங்க. அல்லாஹ் போக சொல்லிட்டான். அந்த மக்காவுக்கு திரும்ப வர்றதா இருந்தா எவ்வளவு அமர்கலமாக இருக்கும் பெரியவர்களே. பாடத்தை கொஞ்சம் பாருங்க, எது முஸ்லிம், யார் முஸ்லிம்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் வாங்க. துல்ஹுலைஃபான்னு ஒரு இடம் இருக்குது மதீனால, இஹ்ராம் எடுக்கிறாங்க, நியத்தை வைக்கிறாங்க. நியத்தை வச்சு போட்டு எல்லாரும் போறாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்
லா ஷரீக லக். யா அல்லாஹ் வந்து விட்டோம், யா அல்லாஹ், யா அல்லாஹ் வந்து விட்டோம், யா அல்லாஹ். இதே கோஷத்தோடு அந்த மக்கள் போறாங்க. ஜுல்ஹுலைஃபால ஒரு பெண் ஒரு குழந்தை ஈண்டெடுக்கிறா. ஒரு பெண் ஒரு குழந்தை ஈண்டெடுக்கிறா. ஈண்டெடுத்த உடனேயே அந்த பெண்ணிட்டுள்ள ஆசையை பாருங்க. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நானும் வரணுமே யா ரசூலல்லாஹ் உங்களோட, என்னை விட்டுட்டு போயாதீங்க. அவ புள்ளத்தாட்சியா வந்தவ, புள்ள வயித்தோட வந்தவ, குழந்தைய பெத்தெடுத்த உடனே 9 நாள் தூரம். நீங்க நினைச்சிடாதீங்க ஏர் கண்டிஷன் வெஹிக்கல்ல போற பிரயாணம் உண்டு, இங்க இருந்து ஏசி பஸ்ல கொழும்பு போற மாதிரி உண்டு. 9 நாள் அகோர வெயில்ல ஒட்டகத்துக்கு மேல போறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் பண்ண யா ரசூலல்லாஹ் நானும். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, குழந்தைய பெத்தெடுத்து குளிங்கமான்றாங்க. ரசூலுல்லாஹ் குளிச்சுட்டு இஹ்ராத்துக்கு நியத்து வைங்கன்றாங்க. அந்த கூட்டமே போகுது. கிட்ட சரியா சனியத்துல் முரார்ன்ற ஒரு ஊர், ஹுதைபியாவுக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் மக்கா காபத்துல்லா. ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ளே போகிற நேரம் அல்பான்னு ஒரு ஒட்டகம் பயன்படுத்துவாங்க. ஊரில் அங்கும் இங்குமா அல்பாவில் தான் போவாங்க. ஆனால் வெளியில் போகிற நேரம் கஸ்வான்னு ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகங்களோட ரொம்ப இறக்கும். கஸ்வா என்ன பண்ணிட்டேன்னா நின்று உட்காந்துட்டு, அப்போ சஹாபாக்கள் வர்றாங்க, கஸ்வாவை இது பண்ணுறாங்க. கஸ்வா எலும்பு எலும்பு அப்படின்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வகையான கூச்சம் காட்டுவாங்க. ஒட்டகம் கடுமையான புடிவாதம் பிடிக்கும், ஒட்டகம் எலும்பாது. கஸ்வாவை கூச்சம் காட்டுற நேரம் பெருமகன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். யார் முஸ்லீம், எங்கள் வாழ்க்கை என்ன, எங்கள் லட்சியம் என்ன, எங்கள் பிளானிங் என்னென்ன அத்தனையும் இந்த வார்த்தையில் வழங்கிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரப்புல் காபா, காபாவுடைய ரப்பு. யானைப்படையை எந்த ரப்பு தடுத்தானோ, காபத்துல்லாவுக்கு இடிக்க வந்த யானைப்படை எந்த ரப்பு தடுத்தானோ அந்த ரப்பு நாங்கள் உம்ரா செய்வதை தடுத்து விட்டான் என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கட்படை பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசாவை அடிச்சாச்சு, ஸ்ரீலங்கா இமிகிரேஷன் தாண்டியாச்சு, ஜித்தால போய் லைனில் நிற்கிறீங்க. அவங்க பார்த்துட்டோம் விசா ரிஜெக்டட், சரி வராது போறீங்க. 1500 பேர் வைங்க, முழு கல்முனை அங்கே உட்கார்ந்துருவீங்க. எங்களை 7 மணி அனுப்பி பாரு, தூஷணம் பேசுவார்கள், ஏசுவார்கள். இவ்வளவு தூரம் வந்தோம் எப்படி ரிஜெக்ட் ஆகும் கேட்பார்கள். சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் எழுப்ப பார்க்குறாங்க. கஸ்வா புடிவாதம் பிடிக்குது, யார சொல்லலான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, என் ஒட்டகம் புடிவாதம் பிடிக்கலன்றாங்க, என் கஸ்வா புடிவாதம் பிடிக்காதன்றாங்க. ரப்புல் காபா யானை படையை எப்படி தடுத்து நிறுத்தினானோ அவன் நாங்கள் உம்ரா செய்வதை நிறுத்தி விட்டான் ரசூலுல்லாஹ். தடுத்து விட்டான். உமர் பின் கத்தாப் ஆவேசத்தோடு வருவார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் இருந்தது காஃபிர்கள் எங்களை விரட்டிய காலம். இன்றைக்கு அவங்க கந்தக் யுத்தம் முடிஞ்ச உடனே, அஹ்ஸாப் யுத்தம் முடிஞ்ச உடனே நம்பிக்கை இழந்துட்டாங்க, எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க. இவங்க தைரியமா வந்திருக்கிறாங்க. 1500 பேர் ஆயுதத்தோட இல்லை, உம்ரா செய்யறதுக்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்யறதுக்கு. காபத்துல்லாவுக்கு போனவர்களுக்கு திரும்ப திரும்ப போகணும், யா ரப்புனுடைய ஆலயத்தை தவாஃப் பண்ணணும், அதிலேயே இத்திகாஃப் இருக்கணும் என்ற ஆசை எவ்வளவோ இருக்கும். இது எங்களுடைய தலைநகரம். காபத்துல்லா என்பது எங்களுடைய, மக்கா என்பது எங்களுடைய தலைநகரம். நாங்கள் எல்லோரும் கிப்லாவை நோக்கி தொழுகிறோம், காபாவை நோக்கி தொழுகிறோம். அந்த இடம் கிட்ட போனா 6 வருடங்களாக மக்கத்துக்கு வராதவர்களுக்கு எப்படி இருக்கும்? காபாவை பார்க்கணும், காபாவை தவாஃப் பண்ணணும் அந்த உணர்வு. ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றார் உமர் பின் கத்தாப், யா ரசூலுல்லாஹ், நீங்க உண்மையான நபிதானே என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் நாம் என்றாங்க. ஆமாம் உமர், ஏன் அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், சத்தியத்தை கொண்டு தானே அல்லாஹ் உங்களை அனுப்பினான். ஆமா உமர், ஏன் என்று கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எங்களை அவர்கள் எதிர்த்த காலம் இருந்தது, இன்றைக்கு எதுக்கு நாங்க அஞ்ச வேண்டிய தேவையில்லை யா ரசூலுல்லாஹ். நாங்க ஏன் திரும்பணும், நாங்க ஏன் திரும்பணும், என்ன நடந்தது யா ரசூலுல்லாஹ், நாங்க ஏன் திரும்பணும்? உமர் பின் கத்தாப் கேட்டாங்க. அல்லாஹ் தடுத்துட்டான் உமரண்டாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தடுத்துட்டான் உமரண்டாங்க. அவங்களுக்கு புரியல, ஏன் தடுக்கணும்? ரசூல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, குறைஷிகள் இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் விதத்தில் என்னிடம் எதை கேட்டாலும் இந்த முஹம்மது கொடுப்பார்ண்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன, காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ரத்தம் வடியக்கூடாது. நீங்கள் வரலாறுல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எனக்கு கேளுமண்ட ஒரு சம்பவம் காட்டுங்க, ஒரு சம்பவம். இப்ராஹிம் நபி கேட்டார், யா அல்லாஹ் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் அங்கிருந்து ஒரு நபி அனுப்பு, யா அல்லாஹ் அவர்களில் இருந்து ஒரு நபி, அவர்களில் இருந்து ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் என்ன பண்றாங்க, காபத்துல்லாவை கெட்டிட்டு இப்ராஹிம் நபி கேட்கிறார், யா அல்லாஹ்
இதை எங்க ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து பொறிந்து கொள்ளு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஒரு நபி அனுப்பி அவர்கள் ஓதி காட்டணும் உன்னுடைய வேதத்தை, உன்னுடைய ஞானத்தை போதிக்கணும். இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அந்த துவா அங்கீகாரம் தான் ரசூலுல்லாஹ். அந்த துவாவுடைய கபூல் தான் ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறந்து வாருது. ஏன்னா அந்த துவாவுக்கு அப்போ கேட்கிறார் ஒரு துவா உண்டு, யா அல்லாஹ் இந்த பூமியை அபயமளிக்கும் மண்ணாக மாத்திரு, ரத்தம் வடியக்கூடாது, ரத்தம் வடியக்கூடாது. எக்கச்சக்கமான யுத்தம், 56 யுத்தங்கள், 19 யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க. எனக்கு காட்டுங்க பாப்போம், காபத்துல்லா பக்கத்தில் என்ன யுத்தம் என்று காட்டுங்க பாப்போம். பத்துவ மக்கா, மக்கா வெற்றி பெற நேரம் ஒரு துளி ரத்தம் மண்ணில் விழல. பலதன் ஆமினா, பாதுகாக்கப்பட்ட நகரம் அது. உலகத்தில் எந்த மண்ணிலும் ரத்தம் வடிந்திருக்கலாம் யுத்தத்தால். பாதுகாக்கப்பட்ட மண்ணு. நீ எவ்வளவு பிளைட்டால் அடி குண்டு போடி, ஹரத்துக்கு வர முடியாது. ஹரத்துக்கு சிம்பிளா சண்டை பிடிச்சா எங்க சண்டை பிடிப்பீங்க? உங்க பள்ளியில் ரொம்ப கிரௌடா இருந்தா ஒரு பொம்பளை இன்னொருத்தர் தள்ளி, இன்னொருத்தர் அவங்கள தள்ளி, நான் கேட்கணுமாண்டி பெரிய பிரச்சனையாகும். ஹரத்தில் தவாப் பண்ற நேரம் நெசுங்கி கொள்ளுவார்கள். அப்படி பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைகள் இரத்தத்தை வடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியால் ஹரத்தில் 1970களில் திடீரென்று ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சார், மஹதி என்றார், மேல கண்ணை வச்சு ஷூட் பண்ணினார். அப்போ ரத்தம் வடியல்ல. ஹரம் 5 நாட்களுக்கு பூட்டினார்கள். ஹரத்தை 5 நாட்களுக்கு முழு பாதுகாப்பு போட்டு ஒரு துளி ரத்தம் வடியல்ல. வந்த அத்தனை பேரை மெல்ல மெல்ல கைது பண்ணினார்கள். ஹரத்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்தில் சிம்பிளா முஸ்லிம்களோட சண்டை பிடிக்கணுமா இருந்தா ஹரத்துக்கு தான் டார்கெட் பண்ணுவார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய மண் அது. அல்லாஹ்வுடைய ஆலயம் பைத்துல்லா, காபத்துல்லா, அதை டார்கெட் பண்ணுவார்கள். இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ரசூல் இப்ராஹிம் நபி கேட்டார், யா அல்லாஹ் இது அபயம் அளிக்கும் பூமியாக மாத்து, பாதுகாக்கப்பட்ட மண்ணாக மாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா கனிவட்கங்களையும் என்னுடைய சந்ததிக்கு கொடுத்து விடியா அல்லாஹ், வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். அவர் கேட்ட ஒவ்வொரு துவாவும் அங்கீகாரம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவுக்குரிய முன்மாதிரி. என்ன கேட்டார்கள்? இந்த இடத்துல நாங்கள் 1500 பேர் வெளியிலிருந்து வந்தால் எங்கள் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன இப்போ வீரியமானவங்க அடிச்சு விரட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 5 ஓடினார்கள் குறைஷிகள், இதுக்கு மேல் வரமாட்டோம் என்று ஓடினார்கள். இப்போ ஹாலித் பின் வலீத் அப்போ காஃபிரா நிற்கிறார். அவருடைய ஒரு படை வருகிறது சண்டைக்கு மாதிரி. ஆனால் கிட்ட வர பயப்படுறாங்க முஸ்லீம்களுக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே வேண்டாம். இல்லை உமர் பின் கத்தாப் கடுமையான ஒரு வார்த்தை கடைசியாக கேட்பார். இதை நினைத்து அவர் குர்பான் கொடுப்பார், அடிமை விடுதலை செய்வார், நிறைய தொழுவார், தேம்பி தேம்பி அழுவார். கடைசி மட்டும் தன்னை கேட்டார், நான் முனாஃபிக்கா? ஹுதைஃபா, என் பேர் இருக்குதா ஹுதைஃபா? ஹுதைஃபான்னு ஒரு தோழர், அவருக்கு ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்துருந்தாங்க. ஹுதைஃபா என் பேரை கொஞ்சம் பாருங்களேன் ஹுதைஃபா. உமர் பேர் அங்கே இருக்குதா ஹுதைஃபா? நான் ரசூலுல்லாஹோட ரொம்ப காரமாக நடந்தேன் ஹுதைஃபா. 9 நாட்கள் பிரயாண தூரம், திரும்ப 9 நாள், 18 நாள். 18 நாட்கள் வரணும்டா நாங்களாவது பேங்க்ல சல்லி போட்டு வச்சிருப்போம். அவங்க அப்படியா சாப்பிட்டு சம்பாரிச்சு சாப்பிடணும், ஹரத்தை பார்க்கணும் என்ற ஆசையில் வந்தவர்கள். அத்தனை பேரும் திரும்பணும்டா அவங்க எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்ச அடக்கமான மனிதர்களாக மாறினார்களா? எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாங்க? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் மட்டும்தான் படிச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழக கூத்தை பற்றி பேசினாலே தெரியும் உங்களுக்கு. இந்த நாட்டில் ஓஎல் முடிச்சா உங்கள் கல்முனையில் நல்ல, அதாவது நேத்து ஒரு ஆள் சொன்னார், ஒரு தடவை பஸ்ஸில் ஏறி வர்றாரா எல்லாம் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்டாக. ராத்திரி ஒரு மௌலவி சொன்னார், அது மனுஷன் இல்லை மிருக ஜாதி என்றார். இவங்க படித்தவங்களாம் நைட்டு முழுக்க அது கூத்தாடி அது பண்ணி இது பண்ணி எல்லாம். நான் கேட்குறேன், ஒருத்தன் ஓஎல் எழுதுறான்னு வைங்க, 1ஆம் ஆண்டில் எல்லாரும் சேர்த்துருவோம். பிள்ளைகள்கிட்ட பிரதிபலன் எப்போ? 5ஆம் ஆண்டு புலமை பரிசு, அதை தாண்டி ஓஎல் எழுதினா அதில் நல்ல தேர்ச்சி பெற பிள்ளைய அட்வான்ஸ் லெவல் எழுதுவாங்க. அட்வான்ஸ் லெவல் எழுதுகிற எல்லாமே கேம்பஸ் போக மாட்டாங்க. ரொம்ப சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கேம்பஸ் போவாங்க. கேம்பஸ் போனால் யார் இவங்க? அவங்க தான் அந்த ஊர்லேயே அந்த ஆண்டில் 1ஆம் ஆண்டுக்கு சேர்த்திருப்பீங்களே, அவங்க பல்கலைக்கழகம் போவாங்களே அந்த பெட்சில். இந்த 1000 பேரில் இந்த 10 பேர் அறிவாளி, நல்ல படித்தவன் போய் பல்கலைக்கழகத்தில் பார்த்தா
மரத்துக்கடையில் அசையுது, பங்குக்கு மேலே இருக்கிறாங்க, பங்கு கடையில் இருக்கிறாங்க. அட உங்க உம்மா முன்னாடி வந்து நான் விபச்சாரம் செஞ்சேன்னு தைரியமா சொல்லலாமா? உன்னை பல்கலைக்கழகம் அனுப்பினது ஏன்? நீ தானே ஸ்கூல்ல டீச்சர் கண்டாலே மரியாதை. ஒன்னாம் புள்ள, ரெண்டாம் புள்ள, மூணாம் புள்ள, ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஊர்ல பேர் பெற்ற நீங்க பல்கலைக்கழகம் போன இந்த பட்ட படிப்பு உங்களை திருத்துமா இருந்தா, உங்களுக்கு கண்ணியத்தை தருமா இருந்தா, உங்களுக்கு ஒழுக்கத்தை தருமா இருந்தா, இந்த பட்ட படிப்பு மேற்கொள்றவர்கள் எவ்வளவு கண்ணியமா நடக்கணும். எங்க வீட்டில் ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்துட்டேன். என் மனைவிக்கு நான் ஃபோன் போட்டு என்ன சொல்லுவேன்? 10 மில்லியன் எங்கேயும் போயிடாதீங்க, கள்ளலாட்சியில் வச்சிருக்கிறீங்க, நல்லா பூட்டினீங்களா, வீட்டிலே இருங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிடாதீங்க. 10 மில்லியன் அது அங்கங்கே போட்டிங்கன்னா இல்லாம போயிருமே. ஒரு பெண்ணுக்கு கருவறை எத்தனை மில்லியன்? எனக்கு என் பிள்ளை எத்தனை கோடி தந்தா? ஒருத்தர் கேட்குறாருன்ட்ட வேலை கேட்குறாரு. ஒரு 100 கோடி தர உங்கள் பிள்ளைய எடுத்து போய் அறுக்க போகிறேன், தரீங்களான்னு கேட்டு கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேனா? என் பிள்ளைக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியல, என் ரப்புக்கு தான் தெரியும். நான் உங்கள் பிள்ளைக்கு என்ன விலைன்னு தெரியாது. என் புள்ள வந்த இடத்துக்கு என்ன விலை, என் மனைவியுடைய கருவறைக்கு என்ன விலை, அல்லாஹ்வுடைய நிலையை ஒரு பெண்ணுடைய ரூஹ் உசிறு, அவருடைய மானம் மரியாதை அடக்கம், ஒரு தாய் என்ற உலகத்துள்ள ஆகப்பெரிய அந்தஸ்து அந்த கருவறையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது ஒரு அறை, ஒரு குழந்தையை உருவாக்குற பாதுகாக்கப்பட்ட அறை. கேவலம் படித்தவர்களாம், பட்டம் பெற்றவர்களாம் என்ன செய்யறாங்க? சர்வ சாதாரணம். இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? சைன் வை. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை வரணும், பொம்பளை ஏமாத்திருவான், உங்க தலையில ஏதோ ஒன்று செஞ்சு ஏமாத்திருவான். நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு வாப்பா வாங்க. ஒரு ஆணோட இன்னொரு ஆண் ஒப்பந்தம், அந்த பெண் அவ்வளவு பாதுகாக்குது. இப்படி உடுக்கணும், ஒழுக்கமா உடுங்க. உங்க நானா பக்கத்தில் இருக்கட்டும், ஏண்டா உங்க கருவறை என் பக்கத்தில் மாணிக்கம் இருந்தா, என் சாக்கில் இருந்தா, ஒரு கோடி இருந்தா, செக் இருந்தா நான் பிடிச்சிட்டு வச்சிருப்பேன். அவ்வளவு பாதுகாப்பு. இவ்வளவெல்லாம் கொடுக்கப்பட்ட பெண்கள் என்ன கேட்டாங்க பல்கலைக்கழகத்தில்? எதுக்கு இதெல்லாம்? ஏன் எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஏன் எங்களுக்கு நடக்க இயலாதா? ஏன் எங்களுக்கு ராத்திரிக்கு போய இயலாதா? ஏன் எங்களுக்கு சுத்த இயலாதா? நஊது பில்லாஹி மின்னா. உங்க பெருமதி என்னன்னு புரிஞ்சிருந்தீங்கண்டா இப்படி கேட்க மாட்டீங்க. என்ன செஞ்சார்கள்? எவ்வளவுக்கு நிர்வாணமாக்க முடியுமோ அவ்வளவுக்கு நிர்வாணமாக்கினார்கள். கொண்டு வந்து மீடியாவில் வைத்தார்கள். தாய்மார்களை அசிங்கப்படுத்தினார்கள். பெண் உரிமை என்று பேசினார்கள், பெண் உரிமை என்றார்கள், இப்படித்தான் உடுக்கணும் என்றார்கள். ஒரு பெண்ணிடம் இருந்த அடக்கம், ஒழுக்கம், மானம், மரியாதை அத்தனையும் பறித்தார்கள். இதைத்தான் முஸ்லிம் தாய்மார்கள் உங்களுக்கு வேண்டுமா? படித்து விட்டு ஒரு பெண் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொழும்பு பல்கலைக்கழகம் என்ன சந்திக்க வந்தா, தேம்பி அழுதா. நான் இதுக்கு மேல் படிக்கணுமான்னு கேட்டா. அவங்க அம்மாவோட வந்து, நான் பல்கலைக்கழகம் இப்படி கற்பனையே பண்ணலண்டா, என்னால் இயலாதுண்டா, இப்படியும் படிக்கணுமான்னு கேட்டா. உண்மையாக அவ்வளவு அழுதாள். இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது அந்த அழுகை. அப்படி நான் நிறைய லட்சியம் வைத்திருந்தேன், இவ்வளவு மோசமா. கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஆக குறைஞ்ச ரேங்கிங் என்ன தெரியுமா? ஆக குறைஞ்ச ரேங்கிங் சீனியர் ஆம்பளையும் பொம்பளையும் உட்கார்ந்துருப்பாங்க. சீனியர் அவங்க. ஜூனியர் வந்தால் ஒரு பொடியை ஒரு பொம்பளை புள்ள கையை பிடிச்சிட்டு 2 பேரும் சொல்லுவோம், நாங்கள் 2 பேர் தான் கணவன் மனைவி. வெக்கத்தை எடுக்கணுமா? என்ன ரகிங்கண்டா? வெக்கம் இருக்கக்கூடாதான், கூச்சம் இருக்கக்கூடாதான். அடே வெக்கம் இல்லாட்டி எதையும் செய்வான், வெக்கம் இல்லாட்டி எதையும் செய்வான். இதான் பட்ட படிப்பு. ஒன்னால ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? நீங்க எழுதிய அளவுக்கு பட்ட படிப்பு கொடுங்க. இஸ்லாம் இல்லாம உங்க குழந்தைய கொண்டு போய் வைங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜானி, ஒரு விபச்சாரியை நீங்க பார்ப்பீங்க. நான் கோபத்தோட பேசவில்லை பெரியவர்களே, நிஜம் அதுதான். இந்த பட்ட படிப்பால் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்றால் இன்றைக்கு உலகத்தில் படித்தவர்கள் எல்லோரும் நேர்மையானவர்களாக நீங்க பார்த்திருப்பீங்க. உலூமுல் குர்ஆன் கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம் மனிதனை மாற்று, அல்லாஹ்வுடைய வேதம் மனிதனை பக்குவப்படுத்தும். இந்த வேதத்தை சேர்த்து பட்ட படிப்பை உண்டாக்கும். பல்கலைக்கழகம் போறவன் நின்றுட்டு சொல்லுவான், தப்பு நிப்பாட்டண்டவன். இந்த வேதத்தோடு அனுப்புங்க பல்கலைக்கழகத்துக்கு. அநியாயம் நிப்பாட்டுங்க. உம்மா வாப்பாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ எங்க புள்ள போகுது, எங்கேயோ ஒரு பட்ட படிப்புக்கு போகுது. ஆனா உங்க மனசு என்றைக்காவது தாங்குமா? உங்க புள்ள விபச்சாரம் செஞ்சுட்டு சொன்னால் நீங்க அன்றைக்கு சிரிச்சு சாப்பாடு போடுவீங்களா? சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லணும்? கற்பை பறி கொடுத்தவர்கள் 1 2 அல்ல. ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன் தாய்மார்களே. பெரும்பாலும் குடும்பத்தாருக்கு எதுவுமே தெரியாது. எத்தனை கேச சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உண்மையாக மேல் நடுங்கிறது. இப்படியுமா
இவர்கள் படித்தவர்களா ஒன்று மட்டும் அல்லாஹ் காட்டினான். உன் படிப்பு மனுஷனை மனுஷனாக்காதுடா. உன் படிப்பு வேணும்டா பணம் சம்பாதிக்கலாம், உன் படிப்பு வேணும்டா நாலு வாகனத்தை உண்டாக்கலாம். கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு எந்த கல்புல போய் ஜீரணிச்சுச்சோ அன்றைக்கு உங்க சந்துக்கு எடுத்து கொண்டு போய் அடக்கிறதுக்கு ஒரு புள்ளைய வளர்த்தீங்கன்னு அர்த்தம். இல்லைண்டா ஒரு அநாத மடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கின்ற அர்த்தம். பெரியவர்களை, தாய்மார்களை, எது முஸ்லீம், எது இஸ்லாம், எது கொள்கை, இதுதான் எங்க விட்டோமோ பிள்ளைய அங்கிருந்து ஒவ்வொன்றாக தொடங்க ஆரம்பிக்குது. எல்லா முசீபத்தும் வரும். எங்க புள்ள பேர் ஃபாத்திமா, எங்க புள்ள பேர் ருக்கையா. ஆனா கந்தசாமி மகளுக்கு ருக்கையாக்கும் வித்தியாசமே இல்லை. கந்தசாமி மகள் எதை பார்த்து சக்சஸ் என்றுவாவோ ருக்கையாவும் அதை பார்த்து சக்சஸ் என்கிறான். அப்போ எதுக்குமா நாங்கள் கல்முனை பிரித்து கொண்டோம்? எங்களை பார்த்து குத்துறான். அவன் இதை சொல்கிறான், முஸ்லீமா கொல்லு, முஸ்லீமா ஷூட் பண்ணு. நியூசிலாண்டில் வந்து எதுவுமே செய்யாத பள்ளியில் தொடர்ந்து ஷூட் பண்ணுறான். வேணாம்மா, எல்லாம் மதம் மாறி போயிடுவோமே. எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அது எங்கள் உயிரையும் விட மேலானது. அதை போட்டு குழி தோண்டி புதைத்தால் நீங்கள் 1000 முக்காடுகள் போடலாம், இந்த உம்மத் 1000 முக்காடுகள் போடலாம். கல்பு மாறாவிட்டால் வல்லாஹ் நாங்கள் கொள்கையில் இல்லை, வெறும் முக்காடு போட்டு நடக்கிற சமூகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முக்காடுகளால் எல்லாத்தையும் மறைக்க முடியாது. எங்களை தேடி தேடி வெறியர்கள் கொல்ல பார்க்கிறார்கள், எங்களை தேடி தேடி குத்த பார்க்கிறார்கள். நாங்கள் செய்த நலவை யாரும் பேசவில்லை. ஐரோப்பா யூனியன் வந்து மைக்கை பிடித்து என்ன கேட்டார்கள்? என்ன சொல்லணும்? குடிக்காத சமுதாயம், மாஷா அல்லாஹ். ஜிஎஸ்பி வரி நீக்கினாங்க. ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஜிஎஸ்பி கொடுக்குறாங்க, மைந்த கவர்மெண்ட்டில் நீக்கினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? முஸ்லீம்களோட தனியார் சட்டத்தை மாற்றணும். பிரச்சனை, சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். நாங்கள் மண்டையில் ரொம்ப மென்டல் கேஸ். நாங்கள் எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குது. 5 வயசு பிள்ளைய கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோமா நாங்கள்? அவனுக்கு என்ன உணர்வுண்டா? எங்களை பற்றி கவலையா? முஸ்லீம்களோட தனியார் பாராளுமன்றம் வரைக்கும் போச்சு. நான் கேட்குறேன், அவன் மைக்க பிடிச்சி என்ன பேசணும்? ஒரு சமூகத்தை பார்த்தோம், அவங்க டவுனில் பாரி இல்லையே, எங்கே பார்த்தாலும் மத ஆலயமே, ஓடி ஓடி போகிறார்களே பள்ளிக்கு, கொஞ்சம் நெஞ்சமாக போகிறாங்களே, அதை வச்சு பேசணும். இந்த உலகம் எங்களுக்கு எதிரி. முஸ்லீம் என்று கேள்விப்பட்டால் கொல்ல பார்ப்பார்கள், குத்த பார்ப்பார்கள். ஆனால் ஆச்சரியம், நாங்கள் முஸ்லீமாகவே இல்லை. அதான் ஆச்சரியம். எங்களை போய் கொள்றார்கள். முஸ்லீமாகவே இல்லை. பேரு அப்பா உமம்மா விட்டுட்டு போனது நாங்கள் முஸ்லீம்மா, அந்த முஸ்லீம். அதனால் தன் தைரியமாக இந்த வரதட்சணையில் ஈடுபடுறோம். பெரியவர்களே, நீங்கள் அநியாயமாக சொத்தை எடுத்தால் அல்லாஹ் உங்களிடம் கிட்னியை எடுத்து விடுவான், உங்கள் புள்ளோட ஹார்ட்டை எடுத்து விடுவான். நீங்கள் துடித்து துடித்து அழுவீர்கள். ஏன்? உங்களுக்கு இந்த வீடை தருவதற்கு ஒருவர் துடித்து துடித்து அழுதார். அல்லாஹ் நேதமானவன், அல்லாஹ் அதில், அல்லாஹ் நேர்மையானவன், அல்லாஹ் விடமாட்டான். பெரியவர்களே, ஒருவர் தேம்பி தேம்பி அழுகிறார் என்றால், என் சொத்து நான் முழுக்க முழுக்க உழைத்தது இன்னொருத்தவன் அபகரித்து போறான்டா, அந்த உணர்வு உங்களை வாழ வைக்காது. பெரியவர்களே, அதனால் பெண்கள் தான் இதுக்கு காரணியா. கல்யாணம் முடிக்க முன்னாடி மஷூரால் உட்காரது பொம்பளையா வேலை போடுறதுக்கு. எனக்கெல்லாம் இது தெரியாது. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கே இந்த அனுபவம் இல்லை, எங்கள் பரம்பரைக்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கேவலமான பிஸ்னஸில் அனுபவம் இல்லை. அசிங்கமாக அடுத்தவன் சொத்தை எடுத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது, அதை விட ஒரு குடிசையில் ஒரு சாதாரண ஒரு விரிப்பை விரித்து தூங்குங்கம்மா, நல்லாக இருக்கும். ஒரு கேவலமான பிச்சைக்காரத்தனமான மோசமான வாழ்க்கை இது. இதுக்கு வார்த்தைகள் எனக்கு. இந்த உலகத்தில் மிக சிறப்பான திருமணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு திருமணம். ரசூலுல்லாஹ் மாப்பிள்ளை தேடுறாங்க. யார் மாப்பிள்ளை? ரசூலுல்லாஹ் வீட்டில் வளர்ந்த புள்ள அலி பின் அபி தாலிப். மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறத பற்றி உங்களுக்கு ஹதீஸ் தெரியுமா? சந்தையில் நிற்கிறாரு போர்க்கவசத்தை வச்சுட்டு. உஸ்மான் பின் அஃபான் வந்து கேட்குற, அலி என்னப்பா? ஹதீஸில் வரல, எவ்வளோன்னு 400 வருது, தீரான்னு தெரியல, 400. அவர் சொல்கிறாரு, உஸ்மான் நான் இதை விற்கிறேன் தெரியுமா? ஏன்? இல்லை, ரசூலுல்லாஹ் மகளுக்கு எனக்கு கல்யாணம், ஃபாத்திமா ரலியல்லாஹு எனக்கு கல்யாணம், எனக்கு வலிமா கொடுக்கணும், அதுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு வாங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், 400 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. வாங்கி போட்ட அலி, உங்களுக்கு நான் கிஃப்ட் தரணுமே கல்யாணத்துக்கு, இதாங்க. வாங்கினதை அப்படியே கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மருமவன் யார்? கிஸ்ராவுடைய பெரிய பெரிய ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களா? ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதி அனுப்பினாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு ஆடை அனுப்பினாங்களே, விதம் விதமாக அனுப்பி வைத்தார்களே, அவங்க யாராவதா? இல்லை. உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் என்று? தன் மகளுக்கு போய் ரசூலுல்லாஹ் கையால் விரிப்பை விரிக்கிறார்கள். தன் மகளுடைய
கணவனுக்கு அலி ரலியல்லாஹுக்கும் ஃபாத்திமா அந்த திருமணத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால் விரிப்பை விரிக்கிறார்கள், என் மகள் சந்தோஷமா வாழட்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த வலிமாவுக்கு இந்த உலகத்தில் பெரிய பெரிய பெருமுகர்கள் வரவில்லை, பெரியவர்களே, பெரிய கோடீஸ்வரர்கள் அங்கே வரவில்லை, பெரிய ஜனாதிபதிமார்கள் வரவில்லை. எளிமையாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் முடித்து வைத்தார்கள். உலக வரலாறை படிக்கிறவர்கள் ஆச்சரியமா பார்க்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குள்ள பலம், அவருக்குள்ள அதிகாரம், ஜஸீரத்துல் அரப் அவருக்கு அடிபணிந்தது. ஒருவராக, இருவராக, மூவராக ஆரம்பித்தது. முழு ஜசீராவும் நடுங்கி நின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 130 கோடிகள் இன்றைக்கு ஷஹாதத்து சொல்லியிருக்கிறோம். அவருடைய மகளுடைய திருமணம் அவர் கையால் மிக எளிமையாக நடத்தப்படுகிறது. எந்த பெருமகளும் நீங்கள் ஹதீஸில் காட்ட மாட்டீங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை பெரியவர்களே. நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ராஜா, அதுதான் திருமணம் ராஜா, இதுதான் ஹோல் ராஜா, இப்படித்தான் உடுக்கணும் ராஜா. வெட்டிங் ஃப்ராக்க பின்னாடி தூக்கிட்டு போ 10 பேர் வேணும் ராஜா, பக்கத்தில் உட்கார 4 பேர் வேணும், பூ பக்கைய வைக்கிறதுக்கு 8 பேர் வேணும். கிறிஸ்தவர்களே, நாங்கள் கிறிஸ்டியன் இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் மாதிரி நாங்கள் கல்யாணத்தை எடுத்தால் தான் எங்களுக்கு ஹாப்பி. அந்த வெட்டிங் ஃப்ராக் யார்கிட்ட? அந்த வெள்ளை வெட்டிங் ஃப்ராக் முழுக்க முழுக்க மறைத்த பெரியவர்களே, எல்லாத்தையும் மறைத்து உடுப்பாட்டிட்டு கல்யாணம் மண்டு கையை திறந்துடுறீங்க, நெட்டை போடுறீங்க, தலையை திறந்து விடுறீங்க. நான் கேட்குறேன், அப்போ ஏன் மறைக்கணும்? அப்போ ஏன் மறைக்கணும்? நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? இது சாதாரணமாக எடுத்துடாதீங்க. வல்லாஹி, உங்கள் வீட்டில் இருந்து பிறக்கிற குழந்தை ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் அந்த உம்மத்துக்கு தகுதியான குழந்தையா? அந்த தகுதியை கொடுத்துட்டீங்களா? உங்கள் ஜனாசாவை தூக்குற நேரம் பார்த்தீங்களா? உருவாக்கின பிள்ளைகளை என்று உங்களை திட்டுற அளவுக்கு உண்டாக்குறீங்களா? அல்ல உங்களுக்கு துவா செய்கிற அளவுக்கு குழந்தைகளை உருவாக்க போகிறீங்களா? நாங்கள் டோட்டலாக பேரை முஸ்லீமாக வைத்திருக்கிறோம். எங்கள்கிட்ட கொள்கையிட பேசிக்கே இல்லை பெரியவர்களே. அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறது. பாருங்கள் எது இஸ்லாம் என்பது. அந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட உதைபியாவிலிருந்து காரமாக கேட்குறாங்க சில கேள்விகள். கடைசி கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ ஆத்திரம் அவங்களுக்கு. காபத்துல்லா கிட்ட அல்லாஹ் நிப்பாட்டினது என்ன பழக்கிறாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் வேணாமண்டா வேணாம் உமர், அல்லாஹ் வேணுமெண்டா வேணும். ரசூலுல்லாஹ் கம்ப்ரமைஸ் பண்ணலை. உமர் பின் கத்தாப் கோப்படுறார். பரவாயில்ல கொஞ்சம் போயிட்டு வரும் உம்ராவுக்கு. அவங்க பயமா? அவங்க வாள் தூக்கிய வீரர்கள். அவங்க பயமெண்டா வந்திருக்க மாட்டார்கள். உசுறு கொடுக்க பயமா? அவர்கள் பயம் இல்லை. அவர்கள் உடைமைகளை கொடுத்தவர்கள், எல்லாத்தையும் கொடுத்தவர்கள். அல்லாஹ் ஒன்றை போட்டால், ஒரு கோடை கீத்தினால் அதுக்கு மேல் எங்கள் காலை வைக்க மாட்டோம் என்ற பாடத்தை ரசூலுல்லாஹ் படித்து கொடுக்கிறார். கடைசியா கேட்ட கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? உமர் பின் கத்தாப், யா ரசூலல்லாஹ், நீங்க கனவு கண்டீங்களே, உம்ரா செய்யறதா, தவாஃப் பண்றதா, அப்ப அது என்னங்க? என்ன அர்த்தம்னு புரியுது உங்களுக்கு? ஒரு நபி கனவு கண்டால் அது நடந்தாகணும். ஒரு நபி கனவு கண்டால் அது வஹி, அது அல்லாஹ்வுடைய வஹி. அது சும்மா கனவு காணலாது. அப்போ உங்க கனவு என்ன யா ரசூலல்லாஹ்? ஃபைனல் क्वेश्चन. எப்படி கேட்கிறார்? நீங்க நபியான்னு கேட்டார். எல்லாம் கேட்டு உமர் பின் கத்தாப், யா ரசூலல்லாஹ், நீங்க கனவு கண்டீர்களே, நாங்க எல்லாம் தவாஃப் பண்ணுவோம் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார், உமர், இந்த வருஷம் என்று சொன்னேனா உமர் என்று கேட்டாங்க. இந்த ஆண்டு என்று சொன்னேனா உமர்? அவர் வெளியே போய் விட்டார். போய் அபூபக்கர்ட்ட சொல்றார், எனக்கு தெரியல அபூபக்கர். அதே கேள்விகளை அபூபக்கர் என்று கேட்குறாங்க. இதான் அவங்க பட்ட வேதனை, தேம்பி தேம்பி அழுதது, அவங்க மரணம் வரைக்கும் அழுதது. நான் ரசூலுல்லாவை நோவித்து விட்டேனே, நான் ரசூலுல்லாவை நோவித்து விட்டேனே. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் முடிவில் மாற்றமில்லை. உதைபியா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் கூட பிரச்சனை. என்ன ஒப்பந்தம் பிரச்சனை என்று சொன்னா, எல்லாம் குறைஷிகள் சாதகமா 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 போடுறாங்க. அதை பேசுவதற்குரிய நேரம் இல்லை. படித்து பாருங்கள் இந்த வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் பாதிப்பு. பிரயாணம், ரசூலுல்லாஹ் வந்து இப்படி நிற்கிறாங்க. அவங்க மனைவி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன், எப்படி திரும்புறது, என்ன பண்றது? 1500 பேர்கள், 9 நாள் வந்துட்டோம், அல்லாஹ் போங்கன்னுட்டான், எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க உங்க மனைவி, யா ரசூலல்லாஹ், தலையை வலிச்சிருங்க, உம்ரா முடிச்சா அப்படித்தானே, தலையை எடுத்துருங்க, உங்க பின்னாடி உள்ள மக்கள் உங்களை பின்தொடருவார்கள். யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி இருந்தது பெண்கள், அவங்க மனைவிமார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்தினாங்க. இங்கே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் பெண்கள். சீதனம் பேசுகிற பெண்கள் அல்ல, வரதட்சணைக்காக வேண்டி அதுக்கு மசூரா பண்ற சபை இல்லை. யா ரசூலல்லாஹ், அப்படியா, சரி, கொண்டைய மலிச்சு வெளியே வர்றாங்க.
ஒட்டுமொத்த பேரும் ரசூலுல்லாஹ் பின்னாடி போறாங்க. குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நீங்க காட்டுங்க, மக்கா வெற்றி. மக்கா வெற்றிக்கு இதை விட பவர்ஃபுல்லா வந்த ஆயத்தை நீங்க காட்ட மாட்டீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. ஒப்பந்தம் கூட முஸ்லிம்களுக்கு பாதிப்பு மாதிரி தெரியுது. அல்லாஹ் வகை இறக்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் வெற்றி என்ற அத்தியாயம். இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லல. உமர் பின் கத்தாப் கூப்பிடுறாங்க ரசூலை. உமர் உமர் வாங்க. ரசூலுல்லாஹ் முகம் பிரகாசமாச்சு. அல்லாஹ் வகை அறிவிச்சிட்டான். உமர் பின் கத்தாப் கேட்குறாங்க, என்ன யார சொல்லலாம், என்ன? இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை தந்து விட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பெரியவங்களை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உம்ராக்கு போகிறோம், விசா அடிக்கிறோம், எல்லாம் போகிறோம், ஜித்தால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் மக்கள் எல்லாம் பார்த்து, மக்களே தெளிவான வெற்றி. ஒன்றா நம்பர் லூஸு, இது தெளிவான வெற்றியா? ஹரத்துக்கு போகாமல் திரும்பினா தெளிவான வெற்றியா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தெளிவான வெற்றியா? கேட்க மாட்டாங்களா? வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். இந்த உம்மத்து எப்படிப்பட்ட உம்மத்து? எல்லாம் தெரியும் என்ற உம்மத்து யஹூதி. அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு தெரியாது. அல்லாஹ் எதை எனக்கு சொல்லி தந்தானோ அதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் எதை சொல்லுகிறான் அதில் நலவு இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபத்ஹ்னா லக்க லக்கும் என்று வரல குர்ஆன்ல. உங்க எல்லாருக்கும் வெற்றின்னு சொல்லல. அல்லாஹ் நேரடியா நபிக்கு சொல்ற, நபியே உங்களுக்கு முபீன் தெளிவான வெற்றி. எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, தெளிவான வெற்றியா? ஒப்பந்தத்தில் ஷரத்துகள் எல்லாம் எங்களுக்கு பாதகமா இருக்குது, உம்ரா வேற செய்யாம போறோம். உமர் பின் கத்தாப் திரும்ப கேட்டார், யாரா சொல்லலாம், அல்லாஹ் வெற்றி என்றானா? வெற்றி தான்ட்டாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் வெற்றி என்றால் வெற்றி தான் யார சொல்லலாம். திரும்பினார்கள். சுபஹானல்லாஹ். 2 ஆண்டுகள் பெருமானார் ஒரு துளி ரத்தம் வடிக்கவில்லை. கண் தெரியாத தூரங்களுக்கு மக்கள். அன்றைக்கு ஒரு படை இருந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்கிறதுக்கு. உம்ரா செய்கிற நேரம் ஹிஜ்ரி 6ல் ஃபத்து மக்கா நடக்கிற நேரம் 2 வருடங்களில் எங்கிருந்து மக்கள் வந்தார்கள் என்று தெரியல. ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், கண்ணு எட்டாத தூரங்களுக்கு மக்கள். அபூ சுஃபியான் ஒளிந்து விட்டார், எல்லோரும் ஒளிந்து விட்டார். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்து சொன்னார்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்றார்கள். நான் உங்களை மன்னித்து விட்டேன், வாருங்கள் வெளியே என்றார்கள். பெருமானார் ஒட்டகத்திலே சாய்ந்து விட்டார்கள். அவருடைய தலை நன்றாக குனிந்து விட்டது. பெருமைப்படவில்லை. எங்கப்பா என்ன விரட்டினவன் எங்க? அகம்பாவத்தோட நடக்கல. இது உம்மத்துடைய அடிப்படை. எங்கள்கிட்ட வர்ற பண்பு இது ஒரு காஃபிர்ட்ட பார்க்க இயலாது. இது ஒரு காஃபிர்ட்ட இந்த பண்பை கொடுங்கள். நாங்கள் எல்லாத்திலையும் மிகவும் பேணுதலான ஒரு சமுதாயம். இன்றைக்கு அந்த பேணுதல் இல்லாமல் குளித்தோண்டு புதைக்கப்பட்டிருக்கிறது தாய்மார்களே. அல்லாஹ் நிச்சயமா உங்களிடம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீர்களா? உங்க வயிறால் வந்து நீங்கள் பால் கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் உங்களிடம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லி கொடுத்தீரான்னு கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி கேட்பான். எல்லாத்திலும் உங்களுக்கும் எனக்கும் பங்கிருக்கிறது. குல்லுக்கும் ராய். நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எல்லோரும் அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபத்ஹு மக்கா வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் போறார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பேசல. அரத்தில் போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்து கையை நீட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் வந்து காபத்துல்லாவுடைய திறப்பு வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்டாங்க, ஐன பிலால், பிலால் இப்னு ரபா எங்க? பிலால் எங்கே? பிலாலுக்கு அதான் சொல்லுங்கள். ஒரு துளி ரத்தம் வடியல்ல. இப்ராஹிம் நபி கேட்ட துவா நேரடி அங்கீகரிக்கப்பட்டுச்சு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்தாங்க? இப்ராஹிம் நபி காபாவை கட்டினாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுத்தப்படுத்தினாங்க. எல்லா சிலைகளையும் அதனோடு அவங்களுடைய பணி முடிஞ்சிட்டு காபாவோடு தான் இது காபாவை கட்டினார். காபாவை தூய்மைப்படுத்த ஒரு நபி வருவார். அதனோடு அல்லாஹ்வுடைய ரூஹை எடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதா முடிந்து 82 நாட்கள் அவருடைய பணி முடிந்து விட்டது. இப்ராஹிம் நபியுடைய அந்த முழு விஷயமும் ஹஜ்ஜாக செய்து காட்டினார்கள். இந்த மார்க்கத்தின் தந்தை யார் என்பதை சொன்னார்கள். அவருடைய முழு பணியை முடித்தார். அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூலாக்கி நபியை எடுத்து விட்டான். இது ஒரு துவா, இது ஒரு துவா. இந்த துவாவை தனியாக பேசணும். அல்லாஹ்வுடைய இல்லையா? இப்ராஹிம் நபி கேட்ட துவா. பெருமானாராக பிறந்து பெருமானார் வந்து அந்த ஆலயத்தை முழு 365 சிலைகளையும் சுத்தப்படுத்தி விட்டு இப்ராஹிம் நபியை ஞாபகப்படுத்தி அவருடைய மனைவியோடைய இடத்தில் ஓட சொல்லி சஃபாவிலும் மர்வாவிலும் தவாஃபி எல்லாத்தையும் சொல்லி மினாவில் கல்லடித்து 82 நாட்கள் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை முடித்து விட்டு இந்த உலகத்துக்கு விட்டு போய்விட்டார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த உம்மத்து வாழ்ந்த ஒரு முறை இருக்கிறது. இந்த உம்மத்து அத்தனையுமே ஒரு அடிப்படையோட அல்லாஹ்வுடைய பிளான். இதெல்லாம் அல்லாஹ் ஆல்ரெடி கீத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சூரத்துல் பக்ராவுடைய 180 சொச்சம் நினைக்கிறேன், 125 125 நீங்க பாருங்க. சூரத்துல் பக்ராவுடைய 125வது வசனத்திலிருந்து அந்த அத்தனையும் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. அதனால் நாங்கள் என்ன நம்புறோம்? வல்லாஹு யஅலம், யா அல்லாஹ் நீ அத்தனையும் அறிந்தவன் யா அல்லாஹ். வ அன்தும் லா தஅலமூன், நாங்கள் அறிய மாட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தனையுமே அல்லாஹ் எப்படி பாருங்க. பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இத் யர்ஃபா இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். அல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல இப்ராஹிம் நபி காபத்துல்லாஹ்வை கட்டினாங்க. குர்ஆன்ல காட்டுங்க பாப்போம். அப்படி வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டார், ஃபவுண்டேஷனை போட்டுட்டார். வ இத் யர்ஃபா இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி, அந்த வீட்டின் கவாயித் ஃபவுண்டேஷன்களை உயர்த்தினார் இப்ராஹிம் நபி. வீட்டை உயர்த்தினார், அவர் வீட்டை கட்டவில்லை. இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் பில்டிங் நீங்க எடுத்து எந்த டெஸ்ட் பண்ணினாலும் அந்த கல்லு தான் ஃபர்ஸ்ட் பில்டிங். இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வைத் யர்ஃபா, அவர் உயர்த்துகிறார். வ இஸ்மாயில், இஸ்மாயிலும் சேர்ந்து ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடம் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம், நீ செவிமடுக்கிறவன் யா அல்லாஹ், நீ அலீம் யா அல்லாஹ். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக், எங்க ரெண்டு பேரையும் முஸ்லீம்களாக மாத்து. அவர் கேட்ட துவா நாங்க முஸ்லீம் ஆகிறது. இந்த உம்மத்துக்கு பேர் என்ன? முஸ்லீம். யாரு கேட்ட துவா? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக், உனக்கு கட்டுப்பட்ட அடியார்கள் முஸ்லீம்களாக எங்க ரெண்டு பேரை மாத்திரியால. வ மின் ஸுர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததியை மாத்திரியா அல்லாஹ். உம்மத்த முஸ்லிமத்தல்லக், முஸ்லிமான உம்மத்தாக மாத்தியா அல்லாஹ். வ அரினா மனாசிக்னா வ துப் அலைனா, எங்களுக்கு எப்படி அதாவது எப்படி இபாதத்து செய்யணும் என்று காட்டிரு, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ரப்பனா யா அல்லாஹ், காபத்துல்லாஹ்வை கட்டிட்டு கேட்கிறாரு, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இங்கிருந்து ஒரு நபியை உருவாக்கியால, ஒரே ஒரு தூதர். கேட்கிற துவாவை பாருங்க. இசாக் நபிட்ட எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? அடுத்த புள்ளை இசாக் நபி, இது இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபியோட கேட்டது ஒரு நபி தான். என்ன கேட்க? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், இவர்கள்ட்ட இருந்து ஒரு நபியை உண்டாக்கு. மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உடைய வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டணும். இந்த வேதம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை அவர் படித்து கொடுக்க வேண்டும் அந்த நபி. வல் ஹிக்மா, ஞானத்தை படித்து கொடுக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் யா அல்லாஹ். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிகைத்தவன் யா அல்லாஹ். கேட்ட துஆவை நேரடியாக பார்க்குறீங்களா? வேதத்தோட வந்தார், ஞானத்தோட வந்தார், மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர் கேட்ட துஆ வமை யர்கப் அம் மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸா. அல்லாஹ் கேட்கிறார், எவனுக்கு புத்தி உள்ள எவன் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நிராகரிப்பா? அல்லாஹ் அப்படி பேசிட்டு வர்ற நேரம் வைத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லிம், இப்படியே போகுது. நீங்க போய் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை செய்தான்? இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை, அவர் கேட்டது முஸ்லிம். அந்த முஸ்லிமா நாங்கெல்லாம்? அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் ஜசீரத்துல் அரபுல மக்காவில், அதே மக்காவில் ஃபைனல் நபி அனுப்பி க்ளோஸ் பண்ணிட்டான். இது கங்கால மறுமை சந்திப்பு மட்டும்தான் இருக்கிறது. என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் நபி, என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கான பயணம் பெரியவர்களே. இந்த உலகத்தில் பெரும் பகுதி முடிந்து விட்டது. குர்ஆன் சொல்லுது, இது கடைசி பக்கங்கள் பிரட்டி கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்திலும் நீங்கள் மோசடி செய்துவிட்டு எப்படி கபரில் கொண்டு போய் உங்களை அடக்கின பிறகு பதில் கொடுக்க போறீங்க பெரியவர்களே? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த அசிங்கம்? நீங்கள் எல்லாம் வெளியே இறங்கி இதை பற்றி பேசாவிட்டால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. யகூதிகளை பற்றி குர்ஆனில் படிங்க. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள், யகூதிகளுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அல்லாஹ் இப்படி தான் பிரித்து கொடுத்தான். அவங்க ஞாயிற்றுக்கிழமை யகூதிகளுக்கு குர்ஆன் சொல்லுது, அவங்க சனிக்கிழமை யௌமு சபத், எங்களுக்கு யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை. ஆனால் எங்களுக்கு ஜும்மாவில் ஒரு பகுதி மட்டும்தான், ஜும்மா ஹுதுபா நேரம் மட்டும்தான் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. யகூதிக்கு அப்படி இல்லை, முழு நாளுமே அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது. யகூதி எப்பயுமே கிரிமினலாக யோசிப்பான். என்ன பண்ணிட்டான்? அவங்க மீன் பிடிப்பாங்க, வலையை விரித்து வச்சுட்டு, சனிக்கிழமை பிடிக்கலையே, சனி பிடிக்கிறத ஞாயிறுத்தானே எடுக்கிறோம், நாங்கள் பிடிக்கலையே, நாங்கள் சும்மா தானே வலையை வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்குறான். கொடுக்க போக்கில் ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஒரு கூட்டம் பயான் பண்ணுறாங்க, ஏய்
சனிக்கிழமை வேணாண்டா வேணாம், வலையும் விரிக்காத, வலையில மாற்ற மீனும் வேணாம். அப்ப இன்னொரு கூட்டம் வர்றாங்க. ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? கேட்கிற கூட்டமா இவங்கெல்லாம்? விட்டுட்டு சும்மா இருங்களே. அல்லாஹ் தண்டனை இறக்கினான் என்றானே. யாருக்கு தண்டனை? செஞ்சவங்களுக்கும் தண்டனை. ஏன் இவங்களுக்கு தவ்வா பண்றீங்க? இவங்க கேப்பு திருந்துற கூட்டமா என்று கேட்டார்களே, அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை. பெரியவர்களே, இந்த ஊரில் இருந்து இந்த நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை அத்தனை பேருக்கும் இறங்கும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெண்ணும் வேதனைப்பட்டு துடித்தால் அந்த இரத்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். எல்லா பெண்களையும் பார்க்கிறேன், எத்தனை உணர்வோடு அந்த யுவதிகள் திரிவார்கள். அவர்கள் மனிதர்கள் இல்லையா? பெரியவர்களே, ஏன் இவ்வளவு மிருகமாக செயல்படுகிறோம்? அவர்கள் எப்படி? எனக்கு இன்றைக்கு ஒரு 2009ஆம் ஆண்டு இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் ஒரு மாதமாக நான் சீதனத்தை பற்றி பேசினேன். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம். ஒரு பெண் எழுதினால் கடிதம். எங்க ஃபைல், எங்க ஆபீஸுக்கு எக்கச்சக்கமான கடிதங்கள். அதிலே ஒரு பேர்வலை சேர்ந்த ஒரு பெண் எழுதினால் எக்கச்சக்கமாக. சுபஹானல்லாஹ், உணர்வுகளை வடித்தெறிந்திருந்தால், நாங்கள் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால், நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியாரை நான் போய் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பேசவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இவ்வளவு மிருகங்கள். கொழும்பிலே ஒரு பெண் கொஞ்சம் கால் கட்டை, வேற எந்த குறையும் இருக்கவில்லை. இந்த உம்மத்தில் மனிதர்கள் இருக்கவில்லை அவை தேர்ந்தெடுப்பதற்கு. விலை பேசினார்கள். சுபஹானல்லாஹ், யாரை விலை பேசுவது மக்களே? எது இந்த உம்மத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட கேவலம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராத்தில் மிக உச்சக்கட்ட ஹராத்தில் உண்டு. ஒரு பெண்ணுக்கு வாழ்வை கொடுப்பது தான் ரசூல் அன்னிகாஹு மின் சுன்னதி. நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்றார்கள். அந்த வழிமுறை யாரு மறுக்கிறார்கள் அவர் என்னை சார்ந்தவர்கள் என்றார்கள். எத்தனை யுவதிகள் துடிக்கிறார்களே. அவர்கள் வாளா வெட்டிகளாக போனால், எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் 6 யுவதிகள். இன்றைக்கு அவர்களுக்கு வயது 40 தாண்டிருக்கு. நாங்கள் எக்கச்சக்கமாக எங்களுடைய அமைப்பால் அவர்களை பார்த்து உதவி செய்வோம். இப்பொழுது அவர்களுக்கு யாரும் திருமணம் முடிப்பதற்கு இல்லை. குமரி பெண்கள் அவர்கள் எல்லோரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு மட்டும்தான் உணர்வா? திருமணம் முடித்த உங்களிடம் கேட்கிறேன் பெரியவர்களே, ஏன் அந்த யுவதிகளுக்கு உணர்வு இல்லையா? உங்க ஊர்களில் அப்படி தேங்கி நின்றால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? பெரியவர்களே, ஒரு அநியாயம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது. எத்தனை பகல்களில் அவர்கள் அடுப்பங்கரையில் அழுது காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் தேம்பி அழுவார்கள். நாங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறோம். யாருடைய திருமணம்? அநியாயமாக விலை பேசி பெண்கள் விற்கப்பட்ட சந்தை. பெண்கள் என்பது விற்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் தாய் என்ற அந்தஸ்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கௌரவமாக பணத்தை கொடுத்து, அவர்கள் கற்பாறைக்கு ஒரு பணத்தை பாதுகாப்பு ஆக கொடுத்து அவர்களை ஒரு ஆண்மகன் எடுக்கணும். அது அந்த ஆண்மகனுக்குள்ளது தைரியம். அவன் ஒரு குடும்ப நஃபகா. எது நிக்காவுல செய்கிற ஒப்பந்தம் என்ன தெரியுமா? நஃபகா. எதுக்கு சைன் வைக்கிறான் தெரியுமா? பாப்பா எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி கண் கிளங்காங்க உங்களை நான் பார்ப்பேன். இதான் நஃபகா. சுபஹானல்லாஹ், தன்மானம் உள்ள ஒரு ஆம்பளை இதுக்கு இந்த நஃபகா ஒப்பந்தம் இதில் சைனை வைக்கிறான்டா. இப்பயே விலை பேசி 4 கோடியை வாங்கிட்டான், 2 கோடி எடுத்துட்டான். இவன் வாப்பா மாதிரி பார்க்க. சுபஹானல்லாஹ், நீங்கள் எப்போ இந்த அநியாயத்தில் கை வச்சிங்களோ, என் கண்ணு முன்னாடி நடந்த ஒன்றை சொல்கிறேன். என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பர், அவர் மாஷா அல்லாஹ் இந்த கொள்கையில் இருந்தார். உங்களுடைய குடும்பத்தார் இல்லை. என்ன ஆச்சு? கொழும்பில் நடந்தது. என்ன ஆச்சு? திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்தா மாப்பிள்ளை இருக்கையில் அவசரமாக வெளிநாட்டு வெக்கேஷனில் தான் வந்தேன்னு ஒரு மாய நடிப்பை போட்டு வெளியே போயிட்டான். போனால் அங்கேருந்து மாப்பிள்ளை கால் பண்ணுறாரு மனைவிக்கு, நான் அவசரத்தில் மாட்டிட்டேன், நகையெல்லாம் விற்று அனுப்புங்க. வாக்குப்பட்ட ஒரு பெண். இவங்க சீதனம் கொடுத்து திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி சீதனம். என்ன நகையெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது இல்லை, இன்னும் பிரச்சனை தீங்கல்ல, எனக்கு இன்னும் தேவை அந்த வீடு, அதையும் வித்து அனுப்புங்க, என் பேரில் தான் இருக்கு, வித்து அனுப்புங்க. சுபஹானல்லாஹ், அதையும் வித்து அனுப்பிட்டா. அதுக்கு மேல் அவர் யார் எவரெண்டு எங்கேயுமே இல்லை. போய் அவங்க உம்மா வீட்டுக்கு போகிறாங்க, மாப்பிள்ளையோட உம்மா வீட்டு. அவர் இப்போ எங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ், முழு பண முஸ்லிம் உம்மத்தில் நடக்கிற வியாபாரம். எப்போ நீங்கள் ஹராத்துக்குரிய வாசலை திறப்பீங்களோ அப்போ சீரழிவை கண்ணு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் எக்கச்சக்கமான பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, இது ஒரு வியாபாரம். இன்னொரு பொம்பளையை முடிச்சுட்டு வெக்கமா இல்லை. இப்படிப்பட்ட ஒருவருக்கு எங்களுக்கு புள்ள தர இயலாது. மாப்பிள்ளையாக இருந்தால் அவர் அந்த பிள்ளையை பார்க்கிறதாக இருந்தால் அவருடைய மகனுக்கு அவருக்கு அந்த தன்மானம் இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும், அந்த ஒழுங்கு இருக்கணும்.
அவர் அதுக்குத்தான் அவருக்கு லாயக்கு திருமணத்துக்கு. உங்கள்கிட்ட நான் எவ்வளோ, நீங்கள் 10 கோடி தந்தால் தான், 1 கோடி தந்தால் தான், 10 லட்சம் தந்தால் தான் முடிப்பேன்டா. அவர் உங்களை முடிக்கல, பணத்தை முடிக்கிறார். அவரை மாப்பிள்ளையாக பார்க்க இயலாது. அவர் பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருக்க தகுதியற்றவர். இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையா பெரியவர்களே? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் நானும் இத்தனை ஆண்டுகள் வருகிறேன். ஏன் ஃபோன் போட்டு சீதனத்தை பேசுங்கள், சீதனத்தை பேசுங்கள், சீதனத்தை பேசுங்கள் சொல்கிறான். எனக்கு புரியவில்லை. அல்லாஹ் இன்னும் ஓயவில்லை, ஓயவில்லை, ஓயவில்லை. ஏன் இந்த அருவருப்பான செயற்பாடு? இந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் சந்துக்கு முன்னாடி வைத்து விட்டு என்ன கேட்டார்கள்? கடன் எவ்வளோன்னு கேட்டார்கள். அடைக்கப்பட்டால் தொழுவிப்பார்கள், இல்லை என்றால் எனக்கு கேள என்றார்கள் ரசூலுல்லாஹ். நான் தொழுவிக்க மாட்டேன். இதுவெல்லாம் மிக கடனையும் தாண்டினது, கடனையும் தாண்டினது. சந்துக்கை முன்னாடி வைக்கிற நேரம் என்ன பண்ணுவது? அநியாயமாக அபகரித்திருக்கிறாய் நீ. அவர் மன்னிக்காத பட்சம் உனக்கு என்ன ஆகும்? நீங்கள் நினைக்கிறீங்களா சீதனம் கொடுத்து எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு? எல்லாரும் மன்னிச்சிருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் இல்லை பெரியவர்களே, ஒரு காலமும் இல்லை. என்னோட பேசின பலர்களும் அவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு குறை மட்டும்தான் இருக்குது. நாங்கள் இப்படி செஞ்சோம் தங்கச்சிக்கு, இப்படி செஞ்சோம், எங்கள் லைஃபே முடிஞ்சு, எங்கள் லைஃபே முடிஞ்சு, இப்படி என்று சொன்னவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் பெரியவர்கள். இப்படி கேவலமாக திருமணம் முடிச்சு உலகத்தில் என்ன அடைய போகிறோம்? நான் சொன்னேனே, யகூதிக்கு ஒரு டாக்கெட் இருக்குது, 10 கோடி அடைந்தால் பிரச்சனை முடியும் என்று. முஸ்லீமுக்கு ஒரு டாக்கெட் இருக்குது, ஒரு நாளும் பிரச்சனை ஓயாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்ற எதிர்பார்ப்போட முஸ்லீம் வாழுவான். எனக்கு தெரியும் இன்றைக்கு எங்களால் பிரச்சனையை நிப்பாட்ட இயலாது. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, நாளை மறுநாள் இன்னொரு பிரச்சனை, நாளை மறுநாள் இன்னொரு பிரச்சனை. பிரச்சனையை நிப்பாட்ட முடியாது என்று சொன்னால் எப்படி பெரியவர்களே? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியிலே சொன்னேன். அவர்கள் உம்ராவை விட்டும் திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் சிரிப்போடு உம்ரா செய்தார்கள். 2 ஆண்டுகளில் அவர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தான். அவர்கள் நம்பினது தன்னுடைய மூளையை அல்ல, அல்லாஹ்வை நம்பினார்கள். இந்த வேதம் உங்களுக்கு முன்னாடி விரிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த வேதத்தை உங்கள் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுங்க. உங்கள் பிள்ளையுடைய பண்பாடை நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த வேதத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வேதம் பேசணும். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஆயிஷா நாயிட்டு கேட்கப்படுகிறது, என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாவுடைய பண்பை சொல்லுங்களேன். ஒரு மனைவி சொல்கிறத கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாவை பார்க்கணுமா? அவர் நடமாடும் குர்ஆன்ன்றாங்க. நீங்கள் உங்கள் மாப்பிள்ளையை பற்றி கேட்கணுமெண்டா என்ன சொல்லுங்க? அவரையா? ஃபிரௌனை பார்த்தா விளங்கிடும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹிட்லரை பார்த்தா தெரியும். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். 18 வயசு தன்னுடைய மனைவி, 63 வயசு கணவரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் பற்றி கேட்குறீங்களா? அவர் நடமாடும் குர்ஆன், குர்ஆனில் என்ன இருந்ததோ அதுதான் அவரிடம் நான் பார்த்தேன் என்றாங்க. சுபஹான் அல்லாஹ். யார் பேசுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, மன் அஹப்பு நாஸ இலைக்க யா ரசூலல்லாஹ். இதுதான் பரக்கத் என்பது வாழ்க்கையில். புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் உறவு என்பது பரக்கத்தான இரவு. அது அதனால தான் நாங்கள் கேட்குற துவா, பாரக்கல்லாஹு லக்குமா. பரக்கத். முசீபத்தை செஞ்சுட்டு, அநியாயத்தை பண்ணிட்டு, இந்த சாராயத்தை விற்றுட்டு, பாரக்கல்லாஹு லக், உனக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய சாராயம் கிடைக்கும். எப்படி? சீதன கல்யாணத்துக்கு எப்படி கேட்கறது? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபி கைர். வாழ்ந்து பாருங்கள் அந்த துஆவை மட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் என் லைஃப்பில் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் அதாவது வாழ்ந்து பாருங்கள். அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டால் அது துஆவுக்குரிய இரவு. எல்லோரும் மணமகனையும் பிடித்து விட்டு சொல்லுவார்கள், இன்றைக்கு என்ன துவா? பெருநாளைக்கு ஒரு துவா, தூங்குற நேரம் ஒரு துவா, டாய்லெட்டுக்கு போகிற துவா, திருமணம் முடித்தண்டு பரக்கத்துக்குரிய துவா, பாரக்கல்லாஹு லக்குமா. அல்லாஹ் உங்கள் 2 பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும். குழந்தையால், உங்கள் சொத்து எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யட்டும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மன் அஹப்பன் நாஸ இலைக்க யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார்? யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் அப்படி நின்று பெண்ணிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன். என்ன நினைப்பாங்க ஆட்கள்? எப்படி சொல்கிறது? யாரை சொல்கிறது? எவரை சொல்கிறது? இப்படி நிறைய பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹ் உம்மா மௌத்து, வாப்பா இல்லை. எடுத்தெடுப்பில் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆயிஷாண்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார்? ஆயிஷாண்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது. ஆயிஷா நாய்க்கு வஃபாத்துக்கு பிறகு பேசுகிறாங்க.
வந்து கேட்குறாங்க, இந்த லெமம் அதாவது தொட்டால் உது முறியுமா, இந்த பிரச்சனைகள் பற்றி மஸ்அலா. ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, அந்த சபையில் ரசூலுல்லாஹ் உது எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்களில் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு. அப்போ சபையில் இருந்த ஒரு பெண் கேட்குறாங்க ஆயிஷா நாயை பார்த்து, அது நீங்கள் தானே, அந்த மனைவி நீங்கள் தானே? ஆயிஷா நாய் வெக்கமாக சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அனுதினமும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாவுடைய புகழை பேசுவார்கள். ரசூல்லா எப்படி என்னோடு இருந்தார்கள், ரசூல்லா எப்படி என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள். நான் மாதவிடாய் விளக்கில் அதிலே துடிப்பேன், வருத்தத்தில் இருப்பேன். ரசூலுல்லா அந்த கோப்பையில் குடித்து விட்டு ஆயிஷ் எங்கே வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள். அதை சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. ரசூலுல்லாவுடைய அன்பை காட்டினார்கள், அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே. அதனால் தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்லுவது, கற்பனை பண்ணி பாருங்க, அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டிவிட்டு போகணும். அதான் உண்மையான அன்பு. அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார் கைய, ராஜா ராஜா ஒழுங்கா வாழ்ந்துரு ராஜா, இந்த சொத்துக்களை ஒழுங்கா பிரிச்சிரு, எனக்கு துவா செய்ய என்று சொல்லுவார். அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பார். அது எல்லாம் மறந்த ஒருவர் வாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள். கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம். சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது, உணர்வு இருக்காது. அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது, எங்க தலையணை இருக்குன்னு தெரியாது, எப்படி காலை விரிச்சு தூங்குறான்னு தெரியாது. ஐசியூவில் பட்டை போட்டு என்ன மாதிரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி. சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு வேதனை உண்டு என்று இருக்கிற நேரம் நான் பெட்ல படுக்கிறேனா, பிலோல படுக்கிறேனா, பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிறதா ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம், நோய்வாய்ப்பட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா? அவங்க மனைவி மடியில் தான் இருந்தாங்க. அவங்க வருத்தம் அப்படி, குரல் பலகீனம். அவங்க வருத்தத்தை காட்டாமல் ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க, என் நெஞ்சியில் ரசூலுல்லாஹ், என் களத்துக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் நான் இருக பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், அதான் பரக்கத், வாழ்க்கையில் உள்ள பரக்கத். பெரியவர்களே, ஆயிஷா அவர் யாருடைய மடியை தேடினார்? மனைவி மடியை தேடினார். ஒரு மனிதனுக்கு உணர்வே வராத கட்டம், அந்த கட்டம் மரணிக்கக்கூடிய கட்டம், மனைவியுடைய மடியை தேடினார். அதான் பரக்கத். அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிஷா நாய் விவரமா சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை விரும்புவார்கள், இத்திகாஃப் இருக்கிற தலையை போடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எவ்வளவோ லவ் மேரேஜ், 10 வருஷம் லவ் பண்றாங்க. அந்த பெர்ஃப்யூம், உச்சக்கட்டு பெர்ஃப்யூம், ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறது, எப்படியெல்லாம் நிக்கணுமோ கண்ணாடி முன்னாடி அவ்வளோ நின்று லவ் பண்ணியாச்சு. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் வாழையில் அது கோர்ட்ஸ்ல போய், இதுக்கு மேல் இவனோட வாழ இயலாது, இருந்தால் பிரச்சனை, என்னை கொன்றுவார், எப்படியோ என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்க கேட்குறது இவங்க கேட்குறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை 18க்கு 63க்கு நீங்கள் முடிச்சு போடவே இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் உட்கார்ந்திருக்கிற நேரம் ஆயிஷா நாய் அப்படியே ரசூலுல்லாஹ் இருக்க பிடிச்சி துவா செய்கிறாங்க. அவங்க மனைவி எவ்வளோ இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும். அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் ஆயிஷா நாயுடைய நெஞ்சு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்குது, கண்ணு மேலே போகுது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேலே பார்க்குது. ஆயிஷா நாயை தன் மடியில் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு ரூஹு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பார்ப்போம். எது பரக்கத், எது உண்மையான அன்பு? ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இத்திகாஃப்ல ரசூலுல்லாஹ் தலையை போடுவாங்க, நான் நல்லா எண்ணெய் போட்டு ரசூலுல்லாஹ்வை கொண்டே வாருவேன், நடுவால பிளந்து. சுப்ஹானல்லாஹ். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சீதனத்துக்கு பின்னாடி உள்ள குடும்பத்துக்கு வல்லாஹி கிடைக்காது. ஒரு நாளும் இந்த அன்பை ஒரு பெண் உணர்ந்திருக்க மாட்டா, ஒரு ஆண் உணர்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சீதனம் என்ற ஒரு வாழ்க்கை போயிடும். ரோட்டில் போகிற நேரம் இன்னொரு பெண்ணை நாடுவார், இன்னொரு பெண்ணுக்கு ஏக்கச்சக்கமா. கிட்டத்தில் ஒரு இதில் ஒரு பெண் வந்து அழுது விட்டு ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு அவள் கதையை சொன்னான். என்னால் தாங்க முடியலை, மிகவும் வேதனையாக இருந்துச்சு. மனிதர்களா மிருகங்களான்னு நினைக்கிற அளவுக்கு அவள் பெருசாக சொன்னாது. சொல்லி போட்டு கடைசி நான் சொல்லுகிறேன் அவருடைய கதை என்ன. எனக்கு 3 புள்ளண்டா, 3வது சின்ன புள்ள. எங்கள் மாப்பிள்ளைக்கு நிறைய கனெக்ஷன், எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்ணோட கனெக்ஷன். நான் சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்காக வாழுவோண்டு. நான் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பெண்களோட பேசி ஒரு சிலதை நான் உடைச்சிட்டேன். இப்போ ஒரு மாற்றம், அந்த பெண்ணோட ஒரு கனெக்ஷன். நான் கெஞ்சி பார்த்தேன், அழுது பார்த்தேன், அவட்ட சொல்லி பார்த்தேன், அவள் விடுறதா இல்லை. இவர்கிட்ட சொல்லி பார்த்து இவ விடுறதா இல்லை. எங்கள் மகன் ஐசியூவில் சின்னவர். அந்த நேரம் என் ஹஸ்பண்ட் வந்தார். நான் கையை பிடிச்சி அழுத. நாங்கள் வாழுவோமே, எங்கள் பிள்ளைகள் வாப்பா வாப்பான்னு கேட்குது, நாங்கள் வாழுவோமே, அழுத.
அவர் சும்மா இருந்தார், ஒன்றும் பேசல. குழந்தை மௌத்தாகிட்டு ஜனாசாவை அடக்கிட்டு ஒரே ஒரு நாள் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டார். பிள்ளைகளை பார்க்கணும் என்று நான் பதில் அனுப்பல. எங்க பார்க்கணும் என்று கேட்கவும் இல்லை, எப்படி பார்க்கணும்னு சொல்ல இல்லை. வந்து கேட்டது முழு சாராம்சத்தையும் சொல்லிட்டு, நான் இவரோட வாழணுமா, அல்லாஹ் என்ன குற்றம் பிடிப்பானா, நான் இவரோட வாழ்ந்துத்தான் ஆகணுமா, இதை கேட்கத்தான் முழுக்க அவ சொன்னான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் எவ்வளவு மிருகங்களாக நிற்பார்கள். இதுதான் முசீபத். நீங்கள் படித்திருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அமெரிக்காவிலே வாழ தெரியும் என்று நீங்கள் நம்பினால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுங்கள். பெரியவர்களே, ஐரோப்பா மனிதர்களுக்கு வாழ தெரியும் என்று நீங்கள் படித்திருந்தால் அவருடைய கொள்கையை படித்துக் கொடுங்கள். அவர்கள் பட்ட படிப்பை முடித்திருப்பார்கள். பல்கலைக்கழகங்களில் ஃபேமிலி சைக்காலஜியுடைய பட்ட படிப்பை முடித்திருப்பார்கள். அவருக்கு குடும்பம் என்றால் என்னென்று தெரியாது, தன் மனைவியுடைய ஒழுக்கம் என்றால் என்னென்று தெரியாது, அவருடைய மானம் என்பது எங்க 2 பேருக்குள்ள மானம் ஒரு அறைக்குரியது என்று அவருக்கு தெரியாது. எங்க மனைவி எனக்கு மட்டும்தான் அழகு காட்டணும், அவருக்கு நான் இப்படி இருக்கணும், அது தெரியாது. இவர்களுக்கு எப்படி இன்பமாக வாழ தெரியும். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோடு ஓடினார்கள், ஓடி விளையாடினார்கள். அந்த விளையாட்டெல்லாம் காதல் நேரம் செய்வார்கள், காதலிக்கிற நேரம். நிஜமான திருமணத்தில் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பரக்கத்தை தூக்கி எடுத்து விட்டான். அமர்கலமான திருமணம் முடித்ததுக்கு பிறகு இப்படி களத்துல கைய வச்சுட்டு, ஏண்டா முடிச்சோம் பாப்பா, இப்படி இவ்வளவு சிரமத்துக்கு பின்னாடி இந்த திருமணம் டிவோர்ஸ்ல நிக்குது, நான் எத்தனை லட்சம் செலவழிச்சிட்டேன். பெரியவர்களே, தயவு செய்து ஒன்றை பத்தி ஒன்றுக்கு மட்டும் வாங்க. நீங்க கவலைப்படாம இந்த உலகத்துல வாழ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், உங்க பிள்ளைகள் நல்ல முறையில் சிரித்த முகத்தோட வாழணுமாக இருந்தால், என் பிள்ளைகள் வாழணுமாக இருந்தால், உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவு, கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. பெரியவர்களே, இது எந்த மனிதனுடைய பேச்சும் அல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. இது மயக்கும் எங்களை, வல்லாஹி மயக்கும், வல்லாஹி மயக்கும். இந்த பேச்சிலே நானும் நீங்களும் மயங்கினால், அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் படிப்படியாக எடுத்தால், ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்தினால், எங்க பிள்ளைகளுக்கு இதை வாரிசாக நீங்கள் கொடுத்தால், இதுதான் உங்களுக்கு தரக்கூடிய என்னுடைய மிகப்பெரும் கிஃப்ட் என்று நீங்கள் கொடுத்தால், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கினால், அதை நடைமுறைப்படுத்துகிற குழந்தைகளை உருவாக்கினால், நேர்மையும் நியாயமும் அடக்கமும் ஒழுக்கமும் தான் வாழ்க்கை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிற பாடத்தை கொடுத்தால், பெரியவர்களே, நாங்கள் சிறப்பானவர்கள், எங்களுடைய சந்ததிகளை சிறப்பாக விட்டு போகிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் வல்லாஹி இதே பயணம் திரும்பி ஓடுமாக இருந்தால், முஸ்லிம்களாகிய நாங்கள் கல்முனை, அக்கரப்பத்து, அட்டாளச்சேனை, நிந்தவூர், பாலமுனை, ஒளிவில், காத்தாங்குடி, இந்த எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி அல்லாஹ்வுடைய அதாபை நேரடியாக பார்க்க வேண்டி வரும். பெரியவர்களே, அல்லாஹ் விட மாட்டார். அந்த யுவதிகளுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதனால் பெரியவர்களே, இந்த இடத்தில் வரதட்சணை என்ற அந்த கொடுமை அல்ல எங்களுடைய, அதாவது அந்த கொடுமையை மட்டும் நான் பேசவில்லை, இதுக்கெல்லாம் பின்னணி என்பதைத்தான் சுருக்கமான ஒரு நேரம், உண்மையா ஒரு விஷயத்தை, அதாவது சுருக்கமான ஒரு நேரத்தில் உங்களை என்னால் முடியுமான அளவுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணினேன். உங்களோட பேசி உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி எடுத்தேன். அல்லாஹ் அந்த பரக்கத்தை இந்த உரையில் வைத்தால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். அதனால் நன்றாக புரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்கிறவர்கள். எங்க கண்ணாடியில் உலகம் என்பது அற்பமானது, எனக்கு எதுவுமே தெரியாது. என் ரப்பு எதை எனக்கு விரும்புகிறானோ அதில் நான் சந்தோஷமாக பயணிக்கிறேன். என் பர்சனில் உள்ள பணம் இல்லை என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது, என் ரப்புடைய அன்பு, என் ரப்புடைய அன்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது. இப்படி முடிவெடுத்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைத்தேன். இந்த பட்ட படிப்புகள் கட்டாயம் தேவை ஒரு பிள்ளைக்கு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இது இல்லாமல், இந்த வேதத்துடைய ஞானமும் அறிவும் இல்லாமல் பட்ட படிப்பை மேற்கொண்டால் அவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள். வகுப்பறையில் 1ஆம் புள்ளியாக இருக்கிறது இருந்த அடக்கம் பல்கலைக்கழகம் போனப்புற அவரிடம் காணவில்லை என்று சொன்னால் எங்கே போனது அந்த அடக்கம்? எங்கே போனது அந்த அடக்கம்? பெரியவர்களே, அதனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரே ஒரு லட்சியம். என் நேரம் முடிந்து விட்டது. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு லட்சியத்தோடு இந்த பயணத்தை நாங்கள் முடிப்போம். அதுதான் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள். சொல்றார்கள், சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தார்கள். இதுதான் எங்க குழந்தைக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே லட்சியம், ஒரே லட்சியம். முகம் வாடி இருந்தது சௌபான் ரலியல்லாஹு. வந்த உடனே சௌபான் ரலியல்லாஹு முகம் வாடி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, சௌபான் என்னம்மா பிரச்சனை? வீட்டுக்கு போற மனைவி முகம் வாடி, ஏம்மா சோமில்லையா? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, சௌபான் என்ன பிரச்சனை? அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், யா ரசூலல்லாஹ்,
நான் உங்களோட இருப்பேன், என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லாஹ். உங்க பேச்சை கேட்பேன் யா ரசூலல்லாஹ், என் கல்பு நிறைந்து விடும் யா ரசூலல்லாஹ். நான் வியாபாரத்துக்கு வேலைகளுக்கு அங்கிங்கு போனால் திடீரென்று எனக்கு சில வேலை நன்றாக இருந்து கொண்டிருப்பேன், தனிமையும் பட்ட மாதிரி எனக்கு தோணும் யா ரசூலல்லாஹ். யாருமே என் பக்கத்தில் இல்லாத மாதிரி தோணும் யா ரசூலல்லாஹ். அப்போ ஓடி வருவேன் உங்களிடம், உங்களை பார்ப்பேன், உங்க பேச்சை கேட்பேன் யா ரசூலல்லாஹ். என் மனது நிரம்பி விடும் யா ரசூலல்லாஹ். நான் இன்றைக்கு அதே மாதிரி வேலை செய்கிற நேரம் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை யா ரசூலல்லாஹ். என்ன சிந்தனை தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை தந்து அந்த சொர்க்கத்திலே இந்த உலகத்தில் நான் விரும்பின நேரம் எல்லாம் உங்களை பார்ப்பேனே யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்களோடு பெரும் பெரும் மாளிகைகள்ல பெரும் பெரும் அந்த மாளிகைகள் நீங்கள் இப்ராஹிம் நபி மாதிரி நபிமார்களோடு நீங்கள் வாழுகிற நேரத்தில் சௌபான் சொர்க்கத்தில் சாதாரண அடியானோடு இருக்கிற நேரம் உங்களை பார்க்கணுமே, உங்களோட பேசணுமே என்று சௌபான் எண்ணுகிற நேரம் யா ரசூலல்லாஹ். எப்படி வந்து உங்களோடு பேசுவது யா ரசூலல்லாஹ்? நபிமார்களோடு நீங்கள் இருக்கிற நேரம் சௌபான் சாதாரண அடியான் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் யா ரசூலல்லாஹ். எப்படி உங்களோட நான் பேசுவது, எப்படி உங்களை பார்ப்பது, எப்படி என்னுடைய கல்வை உங்களை பார்த்து பேசி பழகி இந்த கல்வை நான் அமைதிப்படுத்திக் கொள்வது யா ரசூலல்லாஹ்? எனக்கு உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். பெரியவர்களே, லட்சியம் அதுதான், இந்த வாழ்வின் முடிவு அதுதான். நானும் நீங்களும் சொர்க்கத்தை நோக்கி போகிற பயணம் எங்கள் குடும்பத்தாரோடு அல்லாஹ்வுடைய தூதரோடும் மற்ற நபிமார்களோடும் வாழக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அந்த ஆறுகளுக்கு பக்கத்திலே நீராடிக்கொண்டு சந்தோஷமாக அமர்கலமாக இந்த சபையில் அல்லாஹ் எப்படி என்னையும் உங்களையும் சங்கமித்தானோ அதே போன்று எங்களுடைய சந்ததியோடு எங்களுடைய பிள்ளைகளோடு, பிள்ளைகள் வேற எங்கேயோ இருந்தால் அவர்கள் விபச்சாரம் செய்து நரக படுகொலியில் தள்ளப்பட்டால் எங்களால் தாங்க முடியுமா? பெரியவர்களே, நாங்கள் குடும்பம் சகிதமாக சொர்க்கம் போவதற்கான பயணத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன்.